எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு வெண்டைக்காயை வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு சில்லி பண்ணி காட்ட போறேன். இப்ப வீட்ல இருக்காங்கன்னும் போது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு வெண்டைக்காயை நீங்க என்ன பண்ணுங்க, நீல வாக்கில் போட்டு கட் பண்ணாலும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயில் இந்த ஓரத்தில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, இதை என்ன பண்ணுங்கள், இந்த லேசாக ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் கட் பண்ணாதீங்க, லேசாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதாவது கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நாலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் இருக்குது அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். அதான் பச்சரிசி இடியாப்ப மாவுலாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லைங்களா, மசால் பவுடர், இது எல்லாமே ஒன்றா இப்படி இந்த மாதிரி கலக்கி விட்டுக்குங்க. இப்போ எல்லா பக்கமும் உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும். லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான் வந்து வாங்கிட்டு வந்து கழுவி ரொம்ப நேரம் வெளியில் வச்சதுனால உங்களுக்கு அது ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் லேசாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தெளிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ஊற வச்சுட்டு நம்ம இதை பொரித்து உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து நல்லா வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம். நல்லா ஊறிடுச்சு, இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம பொரிச்சிடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெண்டைக்காயை எடுத்து பொரிச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி விட்டுடலாம். நம்ம எண்ணெயெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு நம்ம பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து மசாலெலாம் பிரிஞ்சே வராது. நல்லா அந்த வெண்டைக்காயிலேயே நல்லா கோட்டாயிரும். பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மசாலெலாம் நமக்கு பிரிஞ்சே எதுவுமே வரல, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயிலே பொரிச்சிட்டு இதில் போடும் போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சாம்பார் சாதமும் ஒரு வத்த குழம்பும் செஞ்சுட்டு நம்ம இந்த ஒரு வெண்டைக்காய் ஃப்ரையை வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.